இப்போ உங்க ஏரியா பையன் ஒருத்தர் பிக் பாஸ் போயிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எங்களுக்கா கடல் இருக்குதுங்களா, அதோட பெருசு. அவங்க இல்லை இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றிக்கு தான் போய்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க, அதனால யாரையும் வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்போம். அவன் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். மரியாதையான பையன். அவங்ககிட்ட பெரியவங்க எப்படி அவனோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் மரியாதையா. 4ஆம் தேதி போகிறாண்டி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொட்டேஷன் இருக்குங்களா, பேப்பர் அதெல்லாம் என் கையில் தான் கொட்டேஷன் தான். இதை வைங்க செலக்ட் ஆகி இப்போ வருமா அம்மா நமக்காக கஷ்டப்படுறனும் போது அந்த உணர்ந்து அவன் நம்மளுடைய அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக அவன் ஒரு முயற்சி எடுத்தான். அவன் ஃபேமிலி நார்மல் மிடில் கிளாஸ் தான். ஸோ அவனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ பிக் பாஸ் சொல்லுவாங்க. ஒரு ஏழை பிள்ளைய நல்லா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நல்லது. அவங்க பண்ணுற சப்போர்ட்டு தான் அவனுக்கு யூஸ் ஆகும், அவங்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு இவங்களும் சொல்லியதை கேட்டுலாம் வேலைக்கு ஆகும். அப்போ முயற்சி பண்ண முடியாது, மீமெண்ட் போயிடும், அப்படி வேலைக்கு பண்ணும். அதனால் நீயே முயற்சி பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா எந்த பொருளும் உருவாக்கலாம், எந்த சாதனையும் பண்ணலாம். முத்துக்குமரனை சொல்லுவேன். இன்னொன்று சொல்லணும்னா அவனே அவனுக்கு ஒரு டஃப்பு தான். அவன் ஜெயிக்கணும்னா அதுக்கு அவன் தான் முடிவு பண்ணான். அவனே அவனுக்கு ஒரு போட்டியாளர் தான். அவன் எப்பவுமே அப்படி தான், அவனை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுவான். அதனால் அவனே அவனுக்கு ஒரு போட்டியாளர். அதை தாண்டினா முத்துக்குமரன். ஜெஃப்ரி நீங்க பாத்திருக்கீங்களா? குழந்தைலேருந்து வளர்ந்துவோம் இங்கே தானே. ஜெஃப்ரி இந்த ஏரியா வளர்த்துட்டு குழந்தைலேருந்து. அப்படியா? ஜெஃப்ரி இந்த ஏரியால எப்படி சுட்டித்தரமா இருப்பாரா? ஜாலி டைப் தான், ரொம்ப ஜாலி தான். யார்கிட்டும் அவன் சேடாக வந்து நாங்கள் பார்க்கல. ரொம்ப அழகாக பேசுவான், ரொம்ப இது பண்ணுவான். எப்பவுமே நாங்களே சோகமாக இருந்தால் கூட அழகு விட்டு போங்க ஆண்டி அப்படின்ட்டான். அவனுக்கு பிறந்ததுலேருந்து பார்த்தேன். ஜெஃப்ரி எப்படிப்பட்ட பையன் ஏரியால? அவனை எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பையன். மரியாதையாக பேசுவான். எது இருந்தாலும் வந்து ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடுவான். அந்த மாதிரி பையன்தான் அவன். அவனுக்கு சாமி பக்தி உள்ளது. மாதானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி பையன். பாட்டி வீடு இங்கே தான், சின்ன குழந்தைலேருந்து இங்கே தான். இப்போ வீடு அவங்க மாரிசன் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த அளவுக்கு இருக்கும். ஏதோ இவனால கொஞ்சம் இப்போ இனிமேல் அவங்க கொஞ்சம் முன்னேறணும். இவன் மனசு வச்சா சின்னதுலேருந்து ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான். 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, நீங்க ஜெஃப்ரியோட சேர்ந்து எங்கேயா வெளியே போன அனுபவம் ஏதாவது இருக்கா? இருக்குது. நிறைய இடத்துக்கு மோஸ்ட்டாக நாங்கள் நிறைய இடத்துக்கு ஒன்றா தான் போவோம். கிரவுண்டாக இருக்கட்டும், ஃபுட்பால் நல்லா விளையாடுவோம். ஸோ அதனால் நிறைய இடத்துக்கு கூடயே போவோம். ஜெஃப்ரி அவங்க தான் பந்து ஆடுவான், ஃபுட்பால் ஆடுவான், இந்த போஸ்ட் பண்ணுவான். அப்போ நாங்கள் வந்து கழிச்சு கொடுத்துக்கிறோம். நிறைய போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நல்ல பையன்தான், நல்லா போஸ்ட் பண்ணுவான், நல்லா பண்ணுவான். நானே போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இயர் தான் எடுத்தேன் வீடியோ இன்ஸ்டாகிராமில். ஃபர்ஸ்ட் வீடியோ தான் 3 மில்லியன் வந்தது. சொந்தக்கார பையன் தான், பிடிச்சே இல்லை, நல்ல பையன் தான். அவங்க நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டுக்கிட்டு போட்டால் நல்லா முன்னேறலாம். கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நீங்கள் தான் பார்த்து எல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஜெஃப்ரியோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான். அவங்க அம்மா வந்து பார்க்கில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து மெக்கானிக். இப்போ உங்க ஏரியால இருந்து ஒருத்தர் பிக் பாஸ் போயிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம் தான். என் பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ உங்க ஃப்ரெண்டு அவங்க பையன் எல்லாரும் ஒரே கும்பல், ஒரே கேங்கா? ஆமாப்பா, பேசுவாங்க. இப்போ வார இறுதியில வந்து விஜய் சேதுபதி அண்ணாவை பார்த்து கொஞ்சம் இதுவா பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுறான். இப்போ பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வந்து ஒரு கானா பாடகர் தான். ஆமாப்பா. ஏரியாலேயே கானா பாடிக்கிட்டு இருப்பாரா, இல்ல வெளியே போய் தான் பாடிக்கிட்டு வராரா? ஆமாப்பா, அவங்க மாமா கச்சேரி பண்றவர் தான் கல்யாணத்துலலாம். அப்போ அவரு கூட போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவான். இப்போ ஜெஃப்ரி வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறிப்பான். அவன் எல்லாத்துலயுமே கேம்ல கெழிச்சிருக்கான். இப்போ ஃபுட்பால்லாம் அவருக்கு ரொம்ப உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. கப்பெல்லாம் கெழிச்சின்னு வந்தா அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி வருவானுங்க. ஓகேவா? இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இன்னொன்னு கொஞ்சம் நல்லா விளையாடணும். இப்போ அவர் பிக் பாஸ்ல விளையாடுற கேம் வந்து சரியில்லை, இன்னும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் விளையாடுறான். அவன் சின்ன வயசுக்கு எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடுறான். அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தான். நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லவங்க. எங்களுக்கும் சரி, அவங்க ஃபேமிலியோட இதுக்கும் சரி, எந்த இதுவும் பேசுனது சண்டை கிண்டை போட்டதில்லை யார்கிட்டையும். அவங்க ஒரு நல்ல டைப். அவங்க ஒரு என்ன சொல்கிறது, எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசுவாங்க.
அந்த மாதிரி குணம் உள்ளவங்க அவங்க. அவங்க மம்மியும் கூட நல்ல ஒரு இதுதான். இப்போ உங்க ஏரியா பையன் ஒருத்தர் பிக் பாஸ் போயிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எங்களுக்கா கடல் இருக்குதுங்களா, அதோட பெருசு. இப்போ ஜெஃப்ரி வந்து பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கானா பாட்டு தான் பாடிக்கிட்டு ஆமா. இருந்தாரு. ஏரியாலே கானா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரா? பாடின்னு இருப்பான். இங்கே உட்காந்து வந்து கூட பாடுவான். எங்கன்னா கோயிலுங்களுக்கு போகும்போது பாடுவான். சும்மா வீட்டில் இருக்கும்போது கூட பாடின்னு உட்காந்து. இப்போ வார இறுதியெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அண்ணாவோட பேசுற சுச்சுவேஷன் வருது, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பெருமையாக தான் பாடுறோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு பிள்ளை அவர்கிட்ட பேசும்போது அவன் கொடுத்து வச்சிருந்தோம். கடவுளோட கிஃப்ட் அதெல்லாம். இப்போ நீங்க ஒரு ஜெஃப்ரிக்கு பிக் பாஸ், இப்போ ஜெஃப்ரி கேம் விளையாடுறாருல, அந்த பிக் பாஸ்ல விளையாடுற கேம் கரெக்டா விளையாடுறாரா, இல்ல கொஞ்சம் இப்படி மாத்தி விளையாடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? இருக்குது. அவன் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். பேசுறது கொள்வது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மரியாதையான பையன். அவங்ககிட்ட பெரியவங்க எப்படி அவனோட வயசில் பெரியவங்களா இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். ஜெஃப்ரி வந்து கானா பாட்டை பாடுறதை தாண்டி ஏதாவது வேற வேலைகளுக்கு போயிருக்காரா? போயிருக்காரு. என்ன மாதிரி வேலைகள்? அவன் வந்து கொரியரில் வேலை செஞ்சான். வேற அதுதான் தெரியும் எனக்கு. இப்போ நீங்க வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன புத்திமதி சொல்லணும்னா, அவனுக்கு வந்து நல்லா இருடா, நல்ல பேரோட வா, வெளியே வரும்போது நல்ல பேரோட வா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மக்களுங்களாம் தான் ஓட்டு போட்டு ஜெஃப்ரிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த மக்களுங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவனு மேலே ஒரு கருணை இருந்தால் அவங்க ஓட்டு போடுது. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் வந்து சின்ன பையன், புரியுதுங்களா? அவன் வந்து இந்த அளவுக்கு வந்துக்கிறான்னா அவங்களோட மனசாட்சி பிரகாரம் அவனுக்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களோ? ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. இப்போ வருவான் அம்மா நமக்காக கஷ்டப்படுறனும் போது அந்த உணர்ந்து அவன் தம்முடைய அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக அவன் ஒரு முயற்சி எடுத்திருக்கான். இப்போ பிக் பாஸ் போகும்போது உங்களை பார்த்து சொல்லிட்டு போனாரா? போயிருக்கான். என்னன்னு சொல்லிட்டு போனாரு? 4ஆம் தேதி போன மாசமே அவன் செலக்டட் ஆயிட்டான். அப்போ சொன்னா நான் 4ஆம் தேதி போகும்போது நான் பிக் பாஸ்ல செலக்டட் ஆயிட்டேன், போக போறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஜெஃப்ரியை வந்து பிக் பாஸ்க்கு ஒரு டெலிவிஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷமா ஒரு இருக்கு? ஹாப்பி. நம்ம ஊருக்குள்ள ஒரு இந்த சேனல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி போயிருக்கும்போது அது எங்க ஊருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பெருமை தான். இப்போ ஜெஃப்ரி வந்து கானா பாட்டெல்லாம் பாடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டைப்லாம் பாடுவாங்க? கானா வந்து அவன் சும்மா உட்காந்து இருக்கும்போதே இந்த பொடியான்ஸ் இந்த டீம் ஒரு இன்னொரு 4-5 பசங்க இருக்கு. இந்த டீங்க எதை ஒருத்தர் போனவன் அவங்கள பத்தி கட் பண்ணி பாடுவானுங்க. ஒரு எதை நினைக்கிறாங்களோ ஒரு கானா பாடணும். கானான்றது நம்மளா இது பண்றது தானே, அதனால அப்படியே அவனுக்கு முன்னேறுவான் கானா பாடுறது. இப்போ வார இறுதியில வந்து விஜய் சேதுபதி அண்ணாவை பார்த்துலாம் விஜய் சேதுபதி அண்ணா ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு எவ்வளவு சந்தோஷம்? எல்லாரையும் ஒரே கண்டனஸா பார்க்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இவன் அவங்க ஒன்றும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றிக்கு தான் போய்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க, அதனால யாரையும் வேறுபாடு இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அதுதான் எங்களுடைய கருத்து. ஜெஃப்ரி வந்து கானா பாட்டை தாண்டி ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபுட்பால்லாம் நல்லா விளையாடுவாரு. ஃபுட்பால் ஆடுவான். சின்னதுலேயும் ஸ்கூல்ல நிதியில் படிச்சுவேன். அங்கேயே இந்த NCC போவாங்க, அதுல இருந்து அவன் நல்லா பிக்கப் ஃபுட்பால் பிளேயர் நல்லா ஆடுவான். ஜெஃப்ரி ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேருக்கா இருக்காங்க? ஜெஃப்ரி அப்பா, ஒரு அக்கா, தம்பி. அவங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா ஏர்போர்ட்ல CLA செய்யறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா இப்போ என்ன சொல்லுவீங்க? பிக் பாஸ்ல இருக்காரு, யாரையும் கிராஸ் பண்ணாம நீ எதை நோக்கி போனியோ அதை பயன்படுத்தி நீ முன்னேறத்தை பார்க்கணும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இவங்கள பேக்ரவுண்டு தள்ளி முன்னாடி போனால் அவங்க உனக்கு எதை நீ யோசிக்கிறியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜெஃப்ரி அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது இங்கே தான் ரொம்ப காலமாக பொறுமையாக இருந்தாங்க. இங்கே இருந்தாங்க. கொஞ்சம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க வேலைக்கு போகும்போது தான் தனியாக வாடகை அந்த மாரிசன் தெருவில் போயிருக்காங்க. இப்போ ஜெஃப்ரியோட வீடு இங்க இருக்குதா? இல்ல இருக்கு. தாய் மாமா வீடு இங்கே தான் இருக்கு. அவங்க இப்போ வீடு வந்து வாடகை இருக்குனால மாரிசன் தெருவில் இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ஜெஃப்ரி வந்து கானா பாட்டெல்லாம் பாடுவாரு. இப்போ அந்த மாதிரி ஏரியால இருக்கும்போதே பாடிக்கிட்டு இருந்தாரா? எங்க கிட்ட ஜாலியாக பாடி நிற்பான். எங்களையே கட்டி பாடுவான். இப்படி ஆண்டி அப்படி ஆண்டி அவனுக்கு என்னென்ன தோணுதுங்களோ ஜாலியாக இருக்கும். நாங்கள் பேசும்போதே அவன் பாட்டு பாடி நிற்பான். இங்கே தான் உட்காந்து பேசிப்பான். இப்போ பிக் பாஸ் போகும்போது உங்களை பார்த்து சொன்னாங்களா? 4ஆம் தேதி போகிறாண்டி செலக்ட் ஆகிட்டேன் சொல்லிட்டு அதோட கொட்டேஷன் இருக்குங்களா பேப்பரு, அதெல்லாம் என் கையில் தான் கொடுத்தேன். இதை வைங்க, செலக்ட் ஆகிட்ட பிறகு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்க ஏரியா பையன் பிக் பாஸ்ல போயிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பார்த்து வளர்ந்த குழந்தைங்க அதுக்கு நல்லா வாழுது இல்லைங்களா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இப்போ பிக் பாஸ்ல இப்போ ஜெஃப்ரி வந்து விளையாடிட்டு இருக்க கேம் கரெக்டா விளையாடிட்டு இருக்காரா இல்ல இப்படி விளையாண்டா இப்போ கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க இல்ல அவன் கரெக்டா யாரையும் பாதிக்கப்படல, யாரும் இருக்கும் போதும் ஜாலியா இருக்கான். விளையாட்டுலயும் ஒரு கவனத்தை குறைய விடாம நல்லா கவனமா விளையாடுறான். யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு விளையாடுறான். நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வார இறுதியில விஜய் சேதுபதி அண்ணா கூட எல்லாம் நல்லா ஃபிட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு ஃபிட் ஆயிட்டான்னு எங்களுக்கு போறாம இருக்கு. எங்க விஜய் சேது சார் நாங்க பார்க்க முடியலையே அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சவர் எங்களுக்கு அவரு. அதனால ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் புறமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால அவன் போய் பாக்குறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ ஜெஃப்ரி வந்து கானா பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தாரா இல்ல வெளி வேலைகளுக்கும் அதுக்கு போயிட்டு இருந்தாரா? போயிருந்தான். சீலா இருந்தா நிறைய இடத்துல வேலைக்கு போயிருப்பான், கொரியர் சர்வீஸ்ல செஞ்சிருந்தான். அவனால முடிஞ்சு எங்கெங்கயோ செஞ்சு நிற்பான். இப்போ ஜெஃப்ரி ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க அம்மா இருக்காங்க. அப்பா முன்னாடி வந்து மெக்கானிக் செட்லாம் இவங்க குழந்தையா இருக்கும் போது அவன் மெக்கானிக் செட் வச்சிருந்து நடத்திருந்தான். அவன் பேரே வந்து ஜெஃப்ரி மெக்கானிக் செட் தான் வச்சிருந்தாங்க. ஆமா, அவங்க அப்பா ஜெஃப்ரி சொல்லிட்டு அப்பவே அவர் பேர் சூட்டிட்டாரு. அந்த பேர்ல தான் கடையும் இழந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அவனுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து துணி ஷாப் வச்சாங்க. இந்த நிறைய சாரீஸு, சுடிதாரு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அவங்க 2 பேருமே சம்மந்தப்பட்ட 2 பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் குடும்பத்தை ஓட்டின்னு போனாங்க. நடுவில் அக்கா கல்யாணம் ஆயிடுனால கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகினால அவன் நிறைய இடத்துல வேலைக்கு போனான். இப்போ அவன் பிக் பாஸ்ல கட்சிட்டு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் மேலே வரும் இல்லைங்களா, அதனால. இப்போ ஜெஃப்ரி வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபுட்பால் போனா விளையாடுவான். அவன் ஒரு கப்பு எடுத்துன்னு வந்தாங்கன்னா நம்ம தெருவுக்கு தெரிஞ்சிடும் அவன் ஜெயிச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். பேண்டை அடிச்சுன்னு கொண்டு நாங்கள் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு கப்பு கூட அவங்க வீட்டில் தான் இருக்குங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் ரீதியில இருந்து அவருக்கு எதுவும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. இல்லைங்க, போகுவாங்க பசங்க விளையாடுவாங்க, கப்பு வாங்கி வருவானுங்க, இதுதான். இப்போ நீங்க ஜெஃப்ரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும், இப்போ பிக் பாஸ்ல அவர் விளையாடிட்டு இருக்காரு, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நல்லா விளையாடிட்டு வரணும், யாரையும் மனசு புண்படுத்தாத அளவுக்கு பேசுவான். அதே மாதிரி அங்கே யார் மனசு புண்படுத்தாத அளவுக்கு பேசணும். பேசிட்டு என்ன கேம் கொடுக்குறாங்களோ அந்த மைண்ட்ல அவன் செட் பண்ணிட்டு வின்னுட்டு வரணும். அவன் டைட்டில் வின்னரா வரலனாலும் பரவாயில்ல, ரொம்ப நாள் நீடிச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஹோப்பா இருக்கும் அவனுக்கு. நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா? ஜெஃப்ரியை தாண்டி பிக் பாஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? பிக் பாஸ் தான் முத்துக்குமார் சார் பிடிக்கும். ஜெஃப்ரிக்கும் அவருக்கும் ஒரு போட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா அவரும் பேச்சாளர் இல்லைங்களா, அவரும் பேச்சாளர், அவரும் நல்லா பண்றாரு, இவரும் நல்லா பண்றாரு. இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஏழை பிள்ளைய நல்லா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நல்லதுன்னு. அவங்க பண்ற சப்போர்ட் தான் அவனுக்கு யூஸ் ஆகும், அவங்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். உங்க ஃப்ரெண்டு பிக் பாஸ் போயிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவன் சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், நிறையா சுத்துத்து அவனுக்கு நிறையா இதெல்லாம் இருந்தது. இப்போ அவன் பிக் பாஸ்ல இருக்கானும் போது பெருமையா இருக்கு. அவரோட ஃபேமிலி? அவன் ஃபேமிலி நார்மல் மிடில் கிளாஸ் தான். ஸோ அவனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ பிக் பாஸ் உள்ளே இருக்கான். ஓகே ப்ரோ. இப்போ அவர் வந்து கானா பாடகர், பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கானா பாடகர். இப்போ அவர் எந்த மாதிரி சுச்சுவேஷன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாரு? நார்மலாக பாடுது தான் சார். இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது உட்காந்துருந்தா நாங்கள் யாராவது சோகமாக இருந்தால் ஒன்று எங்களை கலாயிருமே சாங் பாடி எங்களை ஜாலியாக இருப்பான், நல்லா ஹாப்பியாக இருப்பான். எப்போவுமே ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் யோசிச்சுக்கிட்டே பாடினே இருப்பான், யோசிச்சுட்டு பாடினே தான் இருப்பான். சும்மா இருக்க மாட்டான், துருன்னு இருப்பான். அவனுக்கு சின்னதுலேருந்தே அந்த பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் எப்போவுமே பாடிக்கிட்டே தான் இருப்பான். கானா பாட்டை தாண்டி அவர் ஏதாவது வெளியே வேலைகளுக்கு ஏதாவது போயிருக்காரா? வெளியே வேலைக்குன்னா இப்போ கொரியர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தான், அதுதான் பண்ணியிருந்தான். வேறு எந்த பெருசாக வேலைக்கு அவன் அப்போ போனது இல்லை. இதில் தான் முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ப்ரோ, இப்போ வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஜெஃப்ரியோட கொஞ்சம் நார்மலாக க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கு? அவனை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறான்னு தோணுது. அது இல்லாமல் அவன் எங்ககிட்ட இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கான். இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு என்ன தோணுதோ அதை அங்கேயும் அவன் செய்கிறான். ஓப்பனாக இருக்கான். அவர்கிட்ட பேசும்போதும் மறைச்சி பேசாமல் எங்ககிட்ட எப்படி பேசுனானோ அதேமாதிரி அவங்ககிட்ட பேசுகிறான். அந்த அளவுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுக்குறது நினச்சா அவன் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் சொன்னாரா? பிக் பாஸ் போகிறேன்னு சொன்னான். போகும்போது நைட்டு அவனை பார்த்துட்டு தான் மார்னிங் தான் அவன் கிளம்பும். இப்போ ஜெஃப்ரி வந்து பிக் பாஸ்ல ப்ளே பண்ற ரோல் வந்து கரெக்டாக ப்ளே பண்றாரா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா? அவன் கரெக்டாக தான் சார் ப்ளே பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணி அவன் எல்லாருக்கும் டஃப் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் யோசிக்கிறேன். இப்போ அவரோட ஒருத்தரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும், இவர் தான் ஆப்போனன்ட்னா நீங்கள் பிக் பாஸ்ல யாரை சொல்லுவீங்க? முத்துக்குமரனை சொல்லுவேன். இன்னொன்று சொல்லணும்னா அவனுக்கு ஒரு டஃப் தான். அவன் ஜெயிக்கணும்னா அதுக்கு அவன் தான் முடிவு பண்ணான். அவனுக்கு ஒரு போட்டியாளர் தான். அவன் எப்பவுமே அப்படி தான். அவனை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுவான். அதனால் அவனுக்கு ஒரு போட்டியாளர். அதை தாண்டினா முத்துக்குமரன் சொல்லுவேன். இப்போ பிக் பாஸ்ல வந்து மக்களால் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனும் எங்கள்லேருந்து ஒருத்தனா பார்க்குறாங்க. அதனால் இந்த சப்போர்ட் அவனுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவன் டாப் 5ல் வந்தாலும் அது எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும்.
இப்போ இது மூலயமா நீங்க ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படியே இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன் சார். அவன் வெளியே வந்து திரும்பி பழைய மாதிரி இல்லாமல் இதுலேயே அவன் லைஃப்பை அப்படியே பிடிச்சிட்டு அவன் பெரிய ஆள் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. வயலுக்கு இருக்குது. ஜெஃப்ரி பிக் பாஸ் போகும்போது உங்களை பார்த்து சொன்னாங்களா, நான் இந்த மாதிரி பிக் பாஸ் போறேன் அப்படின்னு? நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நான் பிக் பாஸ் போனேன், தேங்க்யூ வெரி மச், ப்ளஸ் பண்ணி அனுப்புனாரு, போயிட்டு வாப்பா சந்தோஷமா. அதனால அவங்க வந்து நல்ல மாதிரியா அவங்க நல்லா விளாட்டு, நல்லா ஃபங்க்ஷன் வந்தாலும் நல்லா ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கும், நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதனால சொல்றேன். ஜெஃப்ரி வந்து ஏரியால எப்படிப்பட்ட பையன்னா? குட் பாய் நல்ல பையன் தான், நல்லா அருமையாக பேசுவோம், நல்லா டைப்பாக டைம் மாதம் இருப்போம், சின்ன பையன்ல அப்படிதான் இருப்போம். ஏன்னா வந்து வருமா ஃபுட்பால் படமா வருமா போனால் ஃபுட்பால் ஆடலாம் வருமா கூட்டிட்டு போயிருப்போம். நான் கோயிலில் தான் வேலை செய்கிறேன், கோயிலில் வந்து கூப்பிட்டு போவாங்க, ஃபுட்பாலாக கழிச்சு நிறைய கப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து ஜெஃப்ரி வந்து பிக் பாஸ்ல இருக்காரு. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கானா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தாரு. ஆமாம். அப்ப எந்த மாதிரி டைப் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா? அதாவது கானா பாட்டில் நிறைய போடுவான், சின்ன சின்ன பாட்டுங்க பயங்கரா பாட்டு எல்லாம் போடுவான், கிணல் பாடுற மாதிரி பாடுவான். ஒரு கிணல் படம்லாம் சிரிக்க வச்சிருவான், அந்த மாதிரி டைப் நல்ல டைப்பு, நல்லா பாட்டு பாடுவான். அது மாதிரி இந்த பையன் ஒரு வீடியோ தான் என்ன தான் ஃபர்ஸ்ட் எடுத்தான் வீடியோ இன்ஸ்டாகிராமில். அது மாதிரி எடுத்தால் ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கானா பாட்டு பாடி இப்போ பிக் பாஸ் போய்க்காரு. அது கடவுள் கிருப்பால் தான். ஜெஃப்ரி சொல்லுங்க. அது வந்து நீங்கள் தான் முயற்சி பண்ணி அவனை முன்னாடி விடணும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இப்போ பிக் பாஸ்ல வந்து ஜெஃப்ரி வந்து கரெக்டான கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரா, இல்ல இதை ஏதாவது மாத்திக்கலாம், இந்த மாதிரி விளையாடலாம்னா நீங்க எதாவது சொல்லுவீங்க? இல்லை நல்லா கேம் பண்ணுங்கிறான். அதே நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணிட்டு ஓட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கணும். இப்போ 1 மில்லியன் 1,00,000 ஓட்டு வந்துருக்கு அவனுக்கு. இப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் தான் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவனுக்கு பண்ணினா அவனால பண்ணலாம். இப்போ அவனுக்கு கடவுளுக்கு இருப்பாக இருந்தால் சினிமா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை? இப்போ ஜெஃப்ரிக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ் பண்ணால் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோன்னா அதில் பொறுமை வரும், இது வரும், எல்லாமே வரும். ஒரு சாதனை பண்ணுறோம் அதில் எல்லாமே பொறுமை வரும். அவசரப்பட்டால் எந்த நடக்காது. பொறுமை தான் இந்த மெயின் தேவை. ஒரு இடத்துக்கு போகிறோமோ ஒரு இடத்துக்கு போகிற வேலை செய்தவொன்னே ஒரு பொறுமை வரும். அந்த பொறுமை அந்த வேலை எப்படி போய் செய்யணும் அது மாரி பண்ணால் தான் அந்த வேலைக்கு நம்ம வேலை செய்ய முடியும். அப்போ தான் மெயின்மெண்ட் ஏற முடியும். அவங்க ஒன்று சொல்லி இவங்க ஒன்று சொல்லினா வேலைக்கு ஆகும். நீங்கள் மெயின்மெண்ட்டில் வேலை செய்ய முடியாது. கரெக்டாக உன்னோட கேம் என்னாவோ உன்னோட என்ன என்னவோ அதை பண்ணால் நீ கரெக்டாக பண்ணினா நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு இவங்க சொல்லிட்டு கேட்டுலாம் வேலைக்கு ஆகும். அப்போ முயற்சியாக பண்ண முடியாது. மெயின்மெண்ட் போயிடும், அப்படி வேலைக்கு பண்ணுவோம். அதான் நீயே முயற்சி பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா எந்த பொருளும் உருவாக்கலாம், எந்த சாதனையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பைக்கு டைவ் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், சைக்கிள் எப்படி தான் கட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் திறமை இருக்குது. அந்த மாதிரி நம்ம பொறுமையாக போயுமா தெரியும் செய்யணும் தான் திறமை வரும் போயுமா. அதுமாதிரி வரான பிக் பாஸ் விளாட்றாங்கன்னா யார் சொல்லிட்டு பேசிக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம என்ன சாதனை போனால் அந்த சாதனை கரெக்டாக பண்ணாலும் மேலே மேலே முன்னேறி போகலாம். நீ அடுத்தவங்க சொல்கிற கேட்டு இவங்க சொல்கிறது அவங்க கேட்டால் டீமெண்ட்டில் கரெக்டாக ஆயிடாது. அடுத்தவங்க கொஞ்சம் பண்ணுற மாதிரி சொல்லுவான், மொத்தம் வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லுவான், அது கோவம் வரும். நம்ம சாதிக்க தெரிஞ்சோம்னா சாதிக்க போயிடும். அதுக்கு தான். தேங்க்யூ வெரி மச்.